So hello students, this is for diploma engineering students. Rank correlation, Spearman's rank correlation coefficient. In the last class we have seen Carl Pearson's correlation method. இந்த formula எல்லாமே repeatedly பார்த்தோம். இந்த இதில் வந்து the mathematician Spearman's rank correlation coefficient, finding the rank. அப்போ இதனுடைய formula entirely different from Carl Pearson method. இங்கே பார்த்தீங்கன்னா rank measures is useful in dealing with qualitative. இப்போ நம்ம கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்னுடைய குவாலிட்டி என்ன, நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத we are using by rank அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கண்டுபிடிப்போம். அந்த ரேங்க் மெத்தடை ஸ்பியர்மேன்ஸுங்கிற மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சதுனால ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So such as intelligence, beauty, morality, character, etc. இது எல்லாமே நம்ம quality அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். If it is measurable, we are using this as quantitative. So quantity அப்படிங்கிறப்போ we are using Carl Pearson coefficient correlation. So rank correlation is applicable only to individual observation. கரெக்டு தானே? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவனுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக அப்சர்வ் பண்ணுறோம். திஸ் ரிசல்ட் இஸ் அப்ராக்சிமேஷன் 1, அக்யூரேட்டாக இல்லை, அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன், தென் இதை ரோ அப்படின்னு சொல்லி படிப்போம். அதில் வந்து கால் பேசனில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், இதில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். 1 minus sigma 6 sigma d squared by n into n squared minus 1 or taking n inside. யூஸ்வலாக நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிங்கிறது என்ன, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 மார்க், 2 மார்க்கினுடைய டிஃப்ரென்ஸு, ஆர்எக்ஸ் ஆர் ஒய். தென் என்னங்கிறது நம்ம 2 டைப் இருக்குது, when ranks are given, when ranks are not given. See the first question, the following are the ranks obtained by 10 students in statistics and mathematics. Statistics mathematics nuடைய or the rank, not mark, rank, directa they are given, we are given a rank. Hope you understand. மார்க் கொடுத்தா நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சி தென் we follow the procedure. பட் இங்கே டைரெக்டாகவே ரேங்க் கொடுத்துட்டாங்க. இது 1 2 3 4ங்கிறதெல்லாம் நாட் மார்க், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் லைக் தட். தென் மேத்தமெட்டிக்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்குது. தென் ஃபைண்ட் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அங்கே அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின், இதுலேயும் ரேங்க்கு தான் இருக்கா? ஓகே. ஸோ ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது ரேங்க்கு இன் ஸ்டாட்டிஸ்டிக், ஆர்ஒய் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதனுடைய டேப்லர் காலம் ஆர்எக்ஸ் ஆர்ஒய் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ப்ரீவியஸாகவே பார்த்தோம். டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸு, அந்த ரேங்க்கினுடைய டிஃப்ரென்ஸ். தென் டி ஸ்கொயர்டு யூ ஆர் ஃபைண்டிங். ஸோ ஆர்எக்ஸ் ஆர்ஒய், அதாவது இந்த 2 டேட்டா, ஃபஸ்ட்டு 2 டேட்டா அதனுடைய டிஃப்ரென்ஸ், அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த லாஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். போன சம்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, இந்த டி ஸ்கொயர்டு மட்டும் யூஸ் பண்ணோம். ஸோ ரோ ஈக்குவல் டு திஸ் வி ப்ரொனவுன்ஸ் as ரோ 1 minus sigma d square 6 sigma d square. இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 0.782.